வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கதைய பத்தி பார்க்க போறோம். பச்சை மலைகளால் சூழப்பட்ட அந்த அழகான மருதம் காடு. அங்க நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு விளக்க போறேன். அங்க பாலுன்னு ஒரு கரடி இருக்கு. எப்பவும் முகத்துல ஒரு பெரிய சிரிப்போட இருக்கிற பாலு திடீர்னு ஒரு புது உணவு கடைய தொறக்கிறான். கடைக்கு முன்னாடி ஒரு பெரிய போர்டு, பாலுவின் தவ்வா சிக்கன். சரி, இதுல என்னப்பா அவ்ளோ ஸ்பெஷல்னு நீங்க யோசிக்கலாம். இருங்க, விஷயமே இப்பதான் ஆரம்பிக்க போகுது. அந்த போர்டுல இருந்த விலைய பார்த்தா வெறும் 50 ரூபா. ஆமாங்க, ஒரு சின்ன பீஸ் இல்ல, ஒரு முழு பிளேட் தவ்வா சிக்கன் வெறும் 50 ரூபா தான். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இது சாத்தியமா? இத பார்த்த உடனே பாலுவோட மனைவி மினி முயலுக்கு அப்படியே தலை சுத்திடுச்சு. தலையில கைய வச்சுக்கிட்டு நிக்கிறா. நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தாலும் அதானே பண்ணுவோம். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பார்க்கலாம். இப்போ இங்க 2 பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாருங்க. மினி ரொம்ப பிராக்டிக்கலா, ஐயையோ பாலு, 50 ரூபாய்க்கு ஒரு நல்ல வெங்காயம் கூட கிடைக்காது, வீட்ல இருக்கிற பாத்திரத்தையெல்லாம் விக்கணுமான்னு பதறா. ஆனா பாலுவோட லாஜிக் வேற மாதிரி இருக்கு. மினி, காட்டுல இருக்கிற விலங்குகள்லாம் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. கம்மி காசுல வயிறு நிறைய சாப்பிட்டா மனசார ஆசிர்வதிப்பாங்க, அதுக்கு ஈடே கிடையாதுன்னு கூலா சொல்றான். அதுக்கு மினி, ஆமா, நாளைக்கு அரிசிக்காரன் கடன் கேட்டா இந்த ஆசிர்வாதத்தை கொடுத்து அனுப்புன்னு கோவப்படுறா. நம்ம வீடுகள்ல நடக்கிற அதே லாபம் வர்சஸ் சேவை போராட்டம் தான் இங்கேயும் நடக்குது. கரெக்டா இந்த நேரத்துல என்ட்ரி குடுக்கறான் நம்ம கதையோட ஹீரோ. சாரி, வில்லன்னு கூட சொல்லலாம். நரி நாகு. காட்டிலே நம்பர் 1 கஞ்சன் இவன்தான். அந்த 50 ரூபா போர்டை பார்த்ததும் அவனுக்கு கண்ணு ரெண்டும் பெருசாயிடுச்சு. உடனே நக்கலா, என்ன பாலு, உடம்பு சரியில்லாத கோழி ஏதாச்சும் பிடிச்சியா, இல்ல ரப்பரை வேக வைக்கிறியான்னு கேக்குறான். ஆனா பாலு டென்ஷன் ஆகல. முதல்ல சாப்பிட்டு பாரு நாகு, பிடிக்கலன்னா காசை திருப்பி தரேன்னு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் பண்றான். ஒரு கஞ்சனுக்கு காசு திரும்ப கிடைக்குனா விடுவானா? உடனே ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணிட்டான். சுட சுட புகையிற அந்த தவ்வா சிக்கனை பாலு கொடுத்ததும் நாகு ஒரு பீஸை எடுத்து வாயில போடுறான். அவனுக்கு அப்படியே ஷாக். அவ்ளோ ஒரு பிரமாதமான டேஸ்ட். ஆனா வெளிய காட்டிக்கலாமா, தன்னோட கஞ்சித்தனத்தாலையும் ஈகோவாலையும் உண்மைய மறைச்சுக்கிட்டு முகம் சுளிச்சபடியே 50 ரூபாய்க்கு ஆவரேஜ் டேஸ்ட் தான் சொல்லிட்டு பிளேட்ல ஒன்னும் இல்லாம வழிச்சு சாப்பிடுறான். அது மட்டும் இல்லாம இன்னொரு பிளேட் போடு, இன்னைக்கு கொஞ்சம் பசிக்குதுன்னு வர கேக்குறான். இத ஓரமா இருந்து கவனிச்ச மினி, பாத்திரத்தையே நக்கற மாதிரி சாப்பிடுறான், ஆனா ஆவரேஜ்னு சீன் போடுறான் பாருன்னு மைண்ட் வாய்ஸ்ல திட்டுறான். அடுத்த கொஞ்ச நாள்ல பாலுவோட கடை காட்டுலயே செம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆனா நாங்குக்கு மண்டைக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. வெறும் 50 ரூபாய்க்கு இவ்ளோ டேஸ்டா? கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு. எவனுமே லாபம் இல்லாம இவ்ளோ டேஸ்டான சாப்பாட்ட தரமாட்டான்னு நாங்க உறுதியா நம்புறான். கண்டிப்பா பாலு ஏதோ கெமிக்கலோ இல்ல வேற ஏதோ தந்திரமோ பண்றான்னு அவனுக்கு சந்தேகம். யோசிச்சு பாருங்க, நம்மளா இருந்தா கூட அப்படிதானே சந்தேகப்படுவோம். இப்போ கதையில ஒரு எமோஷனலான டேர்னிங் பாயிண்ட். வயசான பார்வதி ஆம ரொம்ப சோர்வா ஒரு சின்ன குச்சிய ஊனிக்கிட்டு மெதுவா பாலு கடைக்கு வராங்க. அவங்க கையில வெறும் 30 ரூபாய் தான் இருக்கு. பாலு, மகனே, இன்னைக்கு சமைக்க முடியலப்பா, என்கிட்ட 30 ரூபாய் தான் இருக்கு, அரை பிளேட் தருவியான்னு நடுங்குற குரல்ல கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு வியாபாரிக்கும் ஒரு நல்ல மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிய போகுது. பாலு என்ன பண்றான்னு பாப்போம். இத கேட்டதும் மினி கொஞ்சம் தயங்குறா. ஆனா பாலு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அம்மா மாதிரி இருக்கிற உங்களுக்கு போய் அரை பிளேட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறதுலயே பெஸ்ட் பீசஸா எடுத்து ஒரு ஃபுல் பிளேட் சிக்கனை கொடுக்கறான். அத வாங்கி வாய் சாப்பிட்ட உடனே அந்த ஆமையோட கண்ணுல இருந்து தாரதாரையா கண்ணீர் வருது. இத தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த நாகு, நான் அப்பவே சொன்னேன்ல, ஏதோ கெமிக்கல் கலந்திருக்கான்னு கத்துறான். மினி பயந்து போய் ஐயோ காரமா இருக்கான்னு கேக்குறான். ஆனா மேட்டர் அதில்ல. அந்த ஆமை மெதுவா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, இல்லம்மா, இது காரம் இல்ல, இந்த டேஸ்ட் என் கணவர் செஞ்ச சாப்பாட்டை ஞாபகப்படுத்துது, பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த அன்பை மறுபடியும் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, சாப்பாடுங்கிறது வெறும் பசி ஆத்துறது மட்டும் இல்ல, அது நம்மள பழைய ஞாபகங்களுக்கு கூட்டிட்டு போற ஒரு டைம் மிஷின். அந்த சாப்பாட்டுல இருக்கிற அன்பு எந்த கெமிக்கலை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதுக்கு பாலு என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த ஆமை கொடுத்த 30 ரூபாய உங்க கையிலேயே திருப்பி கொடுத்துட்டு, உங்க சந்தோஷ கண்ணீர் தான் எனக்கு சம்பளம்னு சொல்றான். உண்மையிலே எவ்ளோ பெரிய வார்த்தை இல்ல? இந்த ஒரு சின்ன செயல் எப்பவும் காசை பத்தியே யோசிச்சுட்டு இருந்த மினியோட மனசே மாத்த ஆரம்பிக்குது. நாம காட்டுற சின்ன சின்ன அன்பும் கருணையும் சுத்தி இருக்கிறவங்கள எப்படி மாத்துங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். சரி, அன்னைக்கு ராத்திரி என்ன நடக்குதுன்னு பாப்போம். காடே அமைதியா தூங்கிட்டு இருக்கு. ஆனா ஒருத்த மட்டும் முழிச்சிட்டு இருக்கான். வேற யாரு? நம்ம நரி நாகுதான். பாலு வீட்டு ஜன்னல் வழியா ஒழிஞ்சு பாத்துட்டு இருக்கான். இன்னைக்கு எப்படியாச்சும் அந்த ரகசிய மசாலா என்னன்னு கண்டுபிடிச்சிடணும்னு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கான். உள்ள பாலு அடுத்த நாளுக்கான மசாலாவை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்போ மினி, நிஜமாவே சொல்லுங்க, 50 ரூபாய்க்கு எப்படி இவ்ளோ டேஸ்ட் வருதுன்னு கேக்குறான். நாகு காதை கூர்மையாக்கிக்கிறான். அப்போ பாலு சிரிச்சுக்கிட்டே சொல்றான்,
மத்த ஹோட்டல்காரங்கெல்லாம் லாபத்தை மட்டும்தான் யோசிப்பாங்க. ஆனா நான் சாப்பிடுறவங்க முகத்துல எப்படி சந்தோஷத்தை கொண்டு வர்றதுன்னு யோசிப்பேன். என்னோட சீக்ரெட் மசாலா ஒரு நல்ல மனசுதான்னு சொல்றான். வெளியே நின்னுட்டு இருந்த நாகுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஒரு கஞ்சனா இருந்த அவனுக்கு இந்த தத்துவம் ரொம்ப புதுசா இருக்கு. அவனோட மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு ஆழமா மாற ஆரம்பிக்குது. அன்பை எந்த காசு கொடுத்தும் வாங்க முடியாதுன்னு அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்படி போயிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு நாள் பாலுவோட கடை திறக்கவே இல்ல. அந்த போர்டு அப்படியே மூடி வச்சிருக்கு. டெய்லி வந்து சாப்பிடுற நாகுவுக்கு செம்ம டென்ஷன். ஏன் இன்னைக்கு கடை இல்லைன்னு ஊர் முழுக்க விசாரிச்சுட்டு இருக்கான். அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. வயசான பார்வதி ஆமைக்கு உடம்பு ரொம்ப முடியலன்னு. சரி, ஆமைக்கு உடம்பு சரியில்லாததுக்கும் பாலு கடை திறக்காததுக்கும் என்ன சம்பந்தம்? இதை தெரிஞ்சுக்க நாகு நேரா பார்வதி ஆமையோட வீட்டுக்கே போறான். அங்க போன நாகுவுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. பாலு அவனோட சின்ன அடுப்பை எடுத்துட்டு வந்து ஆமையோட வீட்டு வாசல்லையே வச்சு சமைச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மினி அந்த ஆமையோட தலைய தடவி கொடுத்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அந்த ஆமை கண்ணீரோட, என் சொந்த பசங்க கூட என்ன பார்க்க வரல, ஆனா நீங்க வந்துட்டீங்களேன்னு எமோஷனலா பேசுறாங்க. தான் நம்பின அந்த சேவை அப்படிங்கிற தத்துவத்தை பாலு வெறும் பேச்சோட நிப்பாட்டாம அதை எப்படி செயல்ல காட்டுறான்னு பாருங்க. பிசினஸை விட மனுஷங்க தான் முக்கியம்னு பாலு நிரூபிச்சிட்டு இருந்தான். அப்போ பாலு சொன்ன ஒரு வார்த்தை நாகுவோட அந்த கல் மனசையே சுக்கு நூறா உடைச்சிடுச்சு. எங்க அம்மா மாதிரி இருக்கிற நீங்க பசியோட இருக்கும்போது நான் விக்கிற சிக்கன்ல என்ன டேஸ்ட் இருந்துற போது நீ பாலு சொல்றான். வாசல்ல நின்னு இதை கேட்டுட்டு இருந்த நாகுவோட கண்கள் தடவையா கலங்குது. தன்னோட வாழ்க்கையில இத்தனை வருஷமா தான் ஒரு கஞ்சனா இருந்ததை நினைச்சு அவ ரொம்ப வெக்கப்படுறான். பாலு காட்டுற இந்த அன்புக்கு முன்னாடி தான் சேர்த்து வச்ச காசெல்லாம் வெறும் குப்பைதான்னு அவனுக்கு உரைக்குது. அடுத்த நாள் விடியற்காலே பாலு வழக்கம் போல கடைய திறக்கறான். அப்போ அங்க அமைதியா வர்ற நாகு யாருக்கும் தெரியாம ஒரு 500 ரூபாய் நோட்டை பாலுவோட கல்லாப்பெட்டிக்குள்ள போடுறான். இத பார்த்ததும் பாலுக்கு செம ஷாக். அடே நாகு, என்னடா பேங்க் ஏதாச்சும் கொள்ளடிச்சிட்டியான்னு ஜிக்னு விளையாட்டா கேக்குறான். ஆமா, ஒரு பெரிய கஞ்சன் 500 ரூபாய் அசால்ட்டா தூக்கி கொடுக்கறானா அது காட்டிலேயே பெரிய அதிசயம் தானே. ஆனா அந்த 500 ரூபாய் அவன் எதுக்காக கொடுத்தான்னு தெரிஞ்சா நீங்க இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. நாகு முழுசா மாறிட்டான். அவ பாலுவ பார்த்து, இல்ல பாலு, இனிமே காசு இல்லாம பசியோட வர்ற எந்த விலங்கா இருந்தாலும் ஏன் சார்பா உன்னோட அந்த 50 ரூபாய் தவா சிக்கனை கொடுத்துடு. உன்னோட சிக்கன்ல டேஸ்ட் மசாலால இல்ல பாலு, உன் மனசுலதான் இருக்குன்னு ரொம்ப நெகிழ்ச்சியா சொல்றான். இத கேட்டதும் எப்பவுமே லாப நஷ்டம் பத்தி பேசிட்டு இருந்த மினிக்கே கண்ணு கலங்கிடுச்சு. பாலுவும் ரொம்ப எமோஷனல் ஆகி, இன்னைக்கு நீதாண்டா இந்த காட்டிலேயே பெரிய மனசுக்காரன்னு நாகு தோள்ல கை போடுறான். அன்பால எந்த ஒரு மனுஷனையும் மாத்த முடியுங்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆனா நம்ம நாகு சும்மா இருப்பானா? இவ்ளோ இமோஷனலான சீன்லயும் அவன் தன்னோட கேரக்டரை மாத்திக்கல. சட்டுன்னு பழையபடி மாறி, சரி சரி, இந்த இமோஷனல் டயலாக்லாம் போதும், இப்ப எனக்கு ஒரு 2 பிளேட் ஃப்ரீயா போடுன்னு உரிமையா கேக்குறான். அந்த நிமிஷத்துல அங்கிருந்த சீரியஸ்னஸ் எல்லாம் போய் எல்லா விலங்குகளும் சேர்ந்து சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்ளோ பெரிய சீரியஸான விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் ஹியூமர் கலந்தா அது எவ்ளோ அழகா மாறிடுது பாத்தீங்களா? இதோட நம்ம இந்த கதை விளக்கத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள். அன்பும் நல்ல மனசும் சேர்ந்த உணவுக்கு உலகிலேயே அதிக சுவை இருக்கும். நாம என்ன வேலை செஞ்சாலும் சரி, எந்த பிசினஸ்ல இருந்தாலும் சரி, அதுல நம்மளோட உண்மையான அன்பையும் தூய்மையான மனசையும் போட்டா அதோட ரிசல்ட் வேற லெவல்ல இருக்கும்னு பாலுவோட கதை நமக்கு சூப்பரா சொல்லுது. இப்ப கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்க வாழ்க்கையில வெறும் காசை மட்டும் பார்க்காம உங்க நல்ல மனச முதலீடா போட்டு நீங்க சமைக்க போற அந்த தவா சிக்கன் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சுவாரஸ்யமான விளக்கத்துல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த முறை இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன்.